நைட்டு டின்னருக்கு எக் நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன். இது வந்து எங்கள் ஊரில் லோக்கல் கடையில் கிடைக்கிற வந்து நூடுல்ஸ் தான். அது தனியாக உப்பு எண்ணெய் போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து பெரிய வெங்காயம் 2 வந்து பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், அதுக்கப்புறம் நூடுல்ஸ்லேயே வந்த மசாலா தூள், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமே வடிகட்டி வச்சுருக்க நூடுல்ஸ் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமே நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்குள்ளே வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நூடுல்ஸ் மேலேயே ஊற்றினா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நடுவில் உடச்சி ஊற்றி அது வந்து ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமே மறுபடியும் நூடுல்ஸோடு சேர்த்து கிளறினா சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். நான் வந்து பசங்களுக்கு ஒரு பவுலில் வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். 2 பேருக்குமே வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. திடீர்னு வந்து செஞ்சு கொடுத்ததுனால 2 பேருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருந்துச்சு, டேஸ்ட் நல்லாவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.